உண்மையான அன்புல கோபம், காதல், சண்டை இது எல்லாமே நடக்கிறது இயல்பு தான். நமக்கு ஒரு பொருள ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு நெனச்சுக்கயேன், ஒரு கட்டத்துல அந்த பொருள நம்ம அதிகமா உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுருவோம். பகவத்கீதையில சொல்லக்கூடிய வார்த்தை மாரி தான். எத நீ அதிகமா நேசிக்கிறியோ, ஒரு கட்டத்துக்கு மேல அத நீ அதிகமா வெறுப்ப. எத நீ அதிகமா வெறுப்பியோ, அத ஒரு கட்டத்துல நீ அதிகமா நேசிப்ப அப்டிம்பாங்க. இது பலரோட வாழ்க்கையில பார்த்தோன்னா நடந்திருக்கும். சங்கீதாவினுடைய கோபம் தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாரி தளபதி விஜயினுடைய மௌனமும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு கிட்டத்தட்ட 2 பேருக்கு இடையில ஒரு ஈகோவும், புரிதல் இல்லாம இருந்தது. ஆனா, அத 2 பேருமே பேசி சரி பண்ணிட்டாங்க. அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணமா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா, ஜேஷன் சஞ்சய் மட்டும் தான். ஏன்னா, ஜேஷன் சஞ்சயினுடைய பேச்சு 2 பேருடைய மனசையும் மாத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தான் அப்பா மேல ஜேஷன் சஞ்சய் எவ்வளவு உயிரா இருக்காரு. அதே மாரி தான் அம்மாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாரு. தான் அம்மா மனச கஷ்டப்படுத்தாம இருக்கணுங்கிறதுல எவ்வளவு கான்ஷியஸா இருக்காரு. இது முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு வளர்ப்பு பார்த்தோன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் காட்டுது. இதுல சங்கீதா இப்ப என்ன ஒண்ணுன்னா, பயங்கர கோபத்துல இருந்தாங்க, அப்செட்ல இருந்தாங்க, மன உளைச்சல்ல இருந்தாங்க. கல்யாண வீட்ல இருந்து கருமாதி வீடு வரைக்கும் த்ரிஷா பார்த்தோன்னா கூப்ட்டு போனது, வச்சது, அது எல்லாமே அவங்களுக்கு பாதிச்சது. மே 10ஆம் தேதி அவர் சிஎம்மா பதவியேற்கும்போது, அந்த பதவியேற்பு விழாவுல அவங்க இல்லாதது ஏதோ ஒரு இடத்துல நம்மளே பார்த்தோன்னா மிஸ் பண்றோங்கிற எல்லா ஃபீலிங்ஸுமே பார்த்தோன்னா இருந்துச்சுங்க. ஆனா, இப்ப அது எல்லாத்தையுமே கண் திருஷ்டின்னு சொல்றாங்க. அந்த கண் திருஷ்டி கழிஞ்சிருச்சு. இனிமேலு நம்ம அந்நியார் தளபதியோட வெளி நிகழ்ச்சிகள் எங்கேயாவது போனா ஒண்ணா தான் வரணும். அத பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா ஜேஷன் சஞ்சய் ஒரு விஷயம் சொன்னாரு. வரக்கூடிய கமெண்ட் எல்லாத்தையும் நான் படிக்கத்தான் செய்வேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இன்னும் நம்ம எவ்வளவு கான்ஷியஸா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்படிங்கிறது தான் விஷயம் இது பண்ணுவேன். தேவையான விஷயத்த மட்டும் பார்த்தோன்னா எடுத்துக்கிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாரு. சங்கீதா அப்ப என்ன ஒண்ணா ஒரு கட்டத்துல லண்டன்ல இருந்தே நான் தனியா போயிடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொர்ணலிங்கம் கூட எல்லாம் பார்த்தோன்னா ஃபைட் பண்ணாரு. அப்படி பார்த்தோன்னா ஃபைட் பண்ண அவரு இப்ப பார்த்தேன்னா, அதாவது அப்படி பண்ண சங்கீதா இப்ப என்ன முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா, நான் அவரோட இருக்கிறேன். அதுதான் எனக்கும், என் பசங்களுக்கும் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது, ஜீவனாம்சம் மனு, அதுக்கப்புறம் அவருக்கு எதிரா குடுத்த அலிகேஷன் மனு எல்லாத்தையும் பார்த்தோன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம, ஆகஸ்ட் ஐ திங்க் ஆகஸ்ட் 27ன்னு நெனைக்கிறேன். அவங்களோட கல்யாண நாள் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம தளபதிய பார்க்கறதுக்கு சிட்டா பார்த்தோன்னா கிளம்பி, அவங்க இங்க இந்தியாவுக்கு வரப்போறாங்க. மொத்த ஃபேமிலி ஒண்ணு கூட போகுது. எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பிள்ளைங்க அப்படின்னு இனிமேல் நம்ம தளபதி விஜய் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழப் போறாங்க. கேட்கறதுக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.